நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவு. சென்னையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்த அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும், அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டு வரப்படும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. மீண்டும் கண்டிப்பா நம்ம வருவோம். நம்ம மாவட்டத்தை, நம்ம தொகுதி, நம்ம பகுதியை ஒதுக்கிய திமுக ஒதுக்கிட்டு மீண்டும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம். 3 வருடங்களில் எந்த திட்டங்களும் கொண்டு வராமல் விலைவாசியை உயர்த்தியதுதான் விடியா திமுக அரசு கொடுத்த போனஸ். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். கொடுத்த போனஸ் என்ன? 3 வருஷத்துல மின் கட்டண உயர்வு, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இதுதான் கொடுத்த போனஸ். தேர்தல் வாக்குறுதியில் பெண்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டது. விலைவாசி உயர்வு மற்றும் எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலையில் மக்கள் சிரமமடைந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, தரவே இல்ல. கடைசியில் எடப்பாடி என்ன போராட்டம் பண்ணி கவன தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ரகல பண்ணது பின்னால் 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக MP CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிட வலியுறுத்தி முழக்கம். பாதாள சாக்கடை திட்டம் எல்லாம் பாடியில் நிற்கிறது, முடியவே மாட்டுது. பாதாள சாக்கடை திட்டம் கேட்டால் வேதாள உலகத்துக்கு வழிகாட்டுகிறாய். 33 மாத கால விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. அரிசி விலை உயர்வு ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியவில்லையா என கடும் சாடல். 33 மாதத்துடைய சாதனைகள், முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார். சாதனையா பார்த்தீங்க? 33 மாசம் சாதனையா? வேதனை. விடியா திமுக ஆட்சியில் வீடு மட்டுமல்ல, சமாதி கூட கட்ட முடியாது. அதிமுக MP CV சண்முகம் கடும் சாடல். வீட்டு வரை வைத்திருக்கிறது, தண்ணி வரை வைத்திருக்கிறது, குப்பை வரை வைத்திருக்கிறது, பத்திர வரி வைத்திருக்கிறது, சாலை வரி வைத்திருக்கிறது, மோட்டார் வாகன உயர்வு வைத்திருக்கிறது, வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் வீடா கட்ட முடியும்? சமாதி கூட கட்ட முடியாது. அவசர கதியில் திறந்து வைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தால் பயணிகள் அவதி. அதிக விலை கொடுத்து உணவை வாங்கி குப்பை தொட்டி அருகே நின்று சாப்பிடும் அவலம். அசாமில் 25,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் டாடா குழுமம். திராவிட மாடல் ஆட்சியில் எந்த உதவிகளும் சலுகைகளும் கிடைக்காததால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடு நழுவி சென்ற அவலம். முதலீட்டை ஈர்ப்பதாக கூறி துபாய், ஸ்பெயின் என நாடு நாடாக சுற்றி அரசு கஜானாவை காலி செய்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின். டாடா சன்ஸ் சேர்மனாக உள்ள தமிழர் நடராஜன் சந்திரசேகரனிடம் பேசியிருந்தால் 25,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்திருக்கும் என்பது கூட ஸ்டாலினுக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட்டில் இடத்தை வைத்துக் கொண்டு டாடா குழுமம் அசாம் சென்றது ஏன் என மக்கள் கேள்வி. விடியா திமுகவின் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் அஞ்சி அசாம் சென்றதா என சந்தேகம். திருச்சி துவாக்குடியில் விதிகளுக்கு மாறாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தென்னை விவசாயிகள் குண்டுகட்டாக கைது.
மேடைக்கு மேடை டெல்டாக்காரன் விவசாயி என அளந்துவிடும் ஸ்டாலினின் இரட்டை வேடம் வெட்ட வெளிச்சம். மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளே இல்லை என்று பேசிய விவகாரம். விடிய அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்து விவசாயிகள் வயல்வெளியில் இறங்கி நூதன போராட்டம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை தட்டி கேட்க திராணியில்லாத விடியா திமுக அரசால் தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகும் அபாயம். முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 11 பேர் மீது விடியா திமுக அரசு தொடர்ந்த வழக்கு ரத்து. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து கரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க மறுப்பு. செந்தில் பாலாஜி தரப்பின் மறு ஆய்வு மனுவை தற்போதே விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஸ்ரீபெரும்புதூரில் விடியா ஆட்சியில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் சலசலப்பு. கூட்டணி கட்சி MLA-வை நாடாளுமன்ற உறுப்பினர் என பெயர் பலகையில் பொறித்ததால் மக்கள் குழப்பம். அரசு வேலைவாய்ப்பில் 1% உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை கிண்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது. அறவழியில் போராடும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினரை வைத்து தொடர் வன்முறைகளை அரங்கேற்றும் விடியா அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற CPS ஒழிப்பு இயக்கத்தினர் வலுக்கட்டாயமாக கைது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷம். திருப்பரங்குன்றம் அருகே மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்ததால் VAO காவல் நிலையத்தில் தஞ்சம். விடியா ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. தவறான சிகிச்சையே காரணம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டியடித்து ஏவல்துறை அராஜகம். பாலக்கோடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு. விடியா அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தடை விதித்து வருவதால் பொதுமக்கள் கடும் கொந்தளிப்பு. திருத்தணி மலைக்கோவிலுக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கும் விடியா அரசின் அறநிலையத்துறை. இலவசமாக வழங்கும் தனியார் பேருந்துக்கு கட்டணம் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட சடலங்களை நாய்கள் தோண்டி எடுத்து உண்பதால் சுகாதார சீர்கேடு. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற முகாமில் கும்பகர்ண தூக்கம் போட்ட காங்கிரஸ் MLA ராதாகிருஷ்ணன். மக்களுடன் முதல்வர் நலத்திட்ட முகாமில் தூங்கி வழிவதுதான் மக்கள் சேவையா என பொதுமக்கள் கேள்வி.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே விடியா திமுக ஆட்சியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட தார் சாலை கைகளால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு சாலை மோசமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் இந்தி மட்டுமே தெரிந்த வட மாநிலத்தவர்கள் பணியில் இருப்பதால் மொழி புரியாமல் பயணிகள் கடும் அவதி. டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் தவித்த பயணிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதம். தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றோம். அவரு எனக்கு அவன் ட்ரைனிங்ல இருக்கிறான், அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன காட்டுனா இந்த கோயில்பட்டி ரயில்வே நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்கு. மயிலாடுதுறை அருகே ஆனந்த தண்டபுரத்தில் தெரு விளக்குகளுக்கு திருட்டு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருவதாக எழுந்த புகார். மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்ததால் ஒரு வாரமாக இருளில் தவிக்கும் மக்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வேறு ஒருவருக்கு சொந்தமான வயலில் விளைந்திருந்த நெல்லை அறுவடை செய்த திமுக நிர்வாகி. ஆளும் கட்சி என்பதால் புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என புகார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. மருத்துவமனையின் கண்ணாடி கதவு உடைக்கப்பட்டதால் பதற்றம். இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். புயல் கனமழைகளை முன்கூட்டியே கண்காணித்து தகவல்களை வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது.